எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே அதை அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல். நம்ம சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இதுக்குரிய காரணங்கள் என்ன? இதை எப்படி நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தில் இதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சின்ன சின்ன மாற்றங்களே இதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு முன்னே என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம உணவு குழாயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு குழாய் வழியாக போய் அது நம்ம வயிற்று பகுதிக்கு போய் நிற்குது, இரைப்பையில் போய் நம்ம உணவு நிற்குது. இதில் ஒரு முக்கியமான இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு குழாய் அதுக்கப்புறம் வயிற்று பகுதி. உணவு குழாயில் உள்ள லைனிங் வேறு, வயிற்றில் இருக்கிற செல் லைனிங் வேறு. புரிஞ்சுதுங்களா? ரெண்டாவது, இந்த உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்க்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நமக்கு உணவு போகும்போது ஓப்பன் ஆகிக்கும், அதுக்கப்புறம் உணவு முடிஞ்சதுக்கப்புறம் அது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிக்கும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த இரைப்பையில் இருக்கிற உணவு குழாய்க்கு வரக்கூடாது. ஏன்னா இரைப்பையில் முக்கியமாக நடக்கிற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா செரிமானம். ஸோ அதில் செரிமான நீர்கள்லாம் வரும், ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த செரிமான நீர்கள்லாம் நம்ம என்ன சாப்பிட்டாலும், நம்ம அரிசி சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணுது, நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணுது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம்னா செரிமான நீர்கள். இந்த செரிமான நீர்கள் நமக்கு வயிற்றிலிருந்து அந்த உணவு குழாய்க்கு வந்துச்சு அப்படின்னா அங்கே அரிப்பு ஏற்பட்டுரும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஈசோஃபேகல் ஸ்பின்ச்சர்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒரு உணவு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளே மூடிக்கும். ஸோ இதில் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு, நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடுப்பு நமக்கு வீக் ஆகிறது. இந்த உணவு குழாய்க்கும் இரைப்பைக்கும் நடுவில் இருக்கிற அந்த தடுப்பு சுவர் உங்களுக்கு வீக் ஆகுது. அந்த ஸ்பிங்க்சர் வீக் ஆகிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவு இல்லை இரைப்பையில் இருக்கிற செரிமான நீர்கள் எல்லாம் நமக்கு அடிக்கடி மேலே வந்துடுது. இதனால் அந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டு, அந்த இடத்துல புண்ணு ஏற்பட்டு நமக்கு எதை சாப்பிட்டாலும் எரிச்சல் வருது, ஏப்பம் வருது. இந்த மாதிரி அறிகுறிகள் நம்ம ஜென்ரலாக பார்த்துட்ருப்போம். சில நேரங்களில் தொண்டையில் எரிச்சல், தொண்டை வலி, இருமல், இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் கூட இந்த ஜிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவு குழாயில் இருக்கிற புண்ணுனால் வரலாம். ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒபிசிட்டி. எல்லாத்துக்கும் என்னதுங்க அடிப்படை காரணம். இப்போ சர்க்கரை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் உடல் பருமன் அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் தான். வயிற்றில் உங்களுக்கு கொழுப்பு பகுதி அதிகமாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்கும்போது அது இரைப்பை அமுத்தும் போது நீங்கள் சாப்பிட்ற உணவு மேலே வருது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு காரணம் அதிக வயிறு முட்டை சாப்பிட்றது. நம்ம ஃபுல்லாக எப்போவுமே நம்ம சாப்பிட்ற உணவு பாதி வயிறு அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காற்று இருக்கணும் இரைப்பையில். அப்போ தான் செரிமானம் நல்லா நடக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சாப்பாடு இருந்ததுன்னா ஒரு கட்டுன்னு கட்டிடுறோம். அந்த கட்டுன்னு கட்டின வயிறு ஃபுல்லாக ஃபில் ஆகி, அதுக்கப்புறம் அந்த ஸ்பிங்க்சர் ஓப்பன் ஆகி அந்த சாப்பாடு கொஞ்சம் வெளிவர, அந்த மேலே இருக்க நீர் கொஞ்சம் வெளியே வந்துட்டு போகும். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா லேட் நைட்டில் அதிகமாக சாப்பிட்றோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகலில் அதிகமாக சாப்பிட்டா கூட நம்ம நடப்போம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், அது கீழே இறங்குறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லேட் நைட்டில் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னே உடனே போய் படுத்துருவோம். உடனே போய் படுத்த உடனே நமக்கு சாய்வாக படுக்கும்போது அந்த நீர் நமக்கு மேலே வரதுக்குரிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் மேலே வரதுக்குரிய வாய்ப்பு அதிகம். புரிஞ்சுதுங்களா? ஸோ முக்கியமான காரணங்கள், அடிப்படை காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது போக சில வியாதிகள்லாம் இருக்குது, அது அவுட் ஆஃப் நம்ம கண்ட்ரோல், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பட் நம்மளோட இதில் இருக்கிறது ஒபிசிட்டி, அதே மாதிரி இந்த பழக்க வழக்கங்கள், ஸ்மோக்கிங், இந்த மாதிரி பழக்கங்கள், அதே மாதிரி வயிறு முட்டை அதிகமாக உணவு எடுத்துக்கிறது. இதுனா முக்கியமான காரணங்கள் இருக்குது. இதில் இந்த காரணங்களை நம்ம எப்படி சரி செய்யலாம்? இப்போ மருந்து மாத்திரை போடுறதுங்கிறது இதுக்கு அப்பாற்பட்டது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கு மாத்திரை போடுறோம், ஊசி போடுறோம், எண்டோஸ்கோப்பி போடுறோம், இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில். பட் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கிறதுக்கு என்ன வழி? முதல்ல வெயிட் ரிடக்ஷன். ஏன்னா ஒபிசிட்டி தான் முதல் காரணம்னு சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடல் எடையை குறைக்கும் போது இந்த ப்ராப்ளம் வரதுக்குரிய வாய்ப்பு குறையும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ட உணவை எடுத்த உடனேயும் படுக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன பழக்கம்னா, சாப்பிட்டோன்னே கொஞ்சம் நேரம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி படுத்துருவாங்க.
ஸோ இந்த படுக்கும்போது ஃப்ளாட்டாக படுக்கும்போது இந்த செரிமான நீர் வந்து மேலே ஏறுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு சிலர் இப்போ வயசானவங்க வந்து வீட்டில் சும்மா தான் டாக்டர் இருக்கேன், எங்களால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார முடியல, தூங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பெட்டை வந்து கொஞ்சம் சாய்வாக பண்ணணும். அதாவது வந்து மேலே வந்து கொஞ்சம் வந்து தலைப்பகுதி வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி அந்த காட்டை வந்து ரைஸ் பண்ணி போடணும். இது வந்து தலகணி மட்டும் இப்போ 4-5 தலகணி வச்சு உட்காரலாமான்னு கேட்டால் அது தப்பு. இப்போ 4-5 தலகணி வச்சு உட்காரும்போது இப்படி இருக்கும். ஸோ அந்த வயிற்று பகுதி அமுங்கும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த செரிமானம் வந்து சரியாக நடக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம காட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணணும். இல்லை பெட்டுக்கு அடியில் வந்து நம்ம ஏதாவது கொடுத்து ரைஸ் பண்ணி ஃப்ளாட்டாக படுக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து நம்ம வந்து இடுப்புக்கு மேலே இருக்க பகுதி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இது வர்றதுக்கு வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். 3வது வந்து அதிக காரமுள்ள உணவுகள். இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதிக காரமுள்ள உணவுகள், ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி எரிச்சல் தொந்தரவு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். 4வது முன்ன சொன்ன மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்ற பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்தணும். நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம சாப்பாட்டோட அளவை நமக்கு எவ்வளவு தேவையோ அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பழக்கம் வரும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க, GERD. இந்த உணவு குழாய் புண்ணை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து உடற்பயிற்சி, நிறைய நீர்ச்சத்து, நம்ம நிறைய தண்ணி எடுத்துக்கிறது, இதெல்லாம் கூட கண்டிப்பாக உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்க இதிலிருந்து விடிவு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றணும். அதில் முக்கியமாக உணவு பழக்கத்தை மாற்றணும். உணவு அளவாக எடுத்துக்கணும். காரமில்லாத உணவுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும். படுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளாட்டாக படுக்கிறத அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி படுத்தோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து செட்டில் ஆகும். இதிலெல்லாம் சரியாகாத பட்சத்தில் அடுத்தது நம்ம மருந்து மாத்திரைக்கு போகணும். மருந்து மாத்திரைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருந்து மாத்திரைகள் நம்ம வயிற்றில் இருக்கிற செரிமான நீரை சுரக்கிறத குறைக்கும். நமக்கு வந்து இந்த ஆசிட் செக்ரீஷனை வந்து குறைக்கும். இதுதான் வந்து மருந்து மாத்திரைகள் பண்ணுற மிக முக்கியமான ஒரு வேலை. ஸோ இந்த இயற்கையான வழிகளில் நம்மளால் சரி பண்ண முடியலங்கிற பட்சத்தில் மருந்து மாத்திரைகளுக்கு போனால் போதும். ஆரம்ப கட்டத்திலேயே மருந்து மாத்திரைக்கு போயிட்டு அது சரி பண்ணும் அப்படின்னு நினச்சோம்னா அது தவறு. இந்த வழிமுறைகளும் மிக மிக அவசியம். ஸோ என்னங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோமா? இனிமேல் வந்து நெஞ்செரிச்சல், வயிறெரிச்சல் நம்ம சொல்ல மாட்டோம்ல. இதை வாழ்க்கை முறையில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி தொந்தரவு இல்லாமல் வாழலாம். நன்றி.